காப்பேவ் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2023 ஆண்டு வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. சம்ஸ்டார் ஸ்ட்ரிங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. லாசி கேட்ஸிங், ஆண்டனி மற்றும் பல படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்தரலாம். ஒரு தனிமையான இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டில் ஒரு பையன், அம்மா, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஒரு நாள் நைட்ல அந்த பையன் அவனோட ரூம்ல தனியாக தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த சமயத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. உடனே போய் பார்க்குறான். உடனே பயந்து அலறி அடிச்சுட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறான். அவங்க அம்மாவும் அங்கே போய் பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படின்ட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. இப்படி தொடர்ந்து ஒரு 3 நாளாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இறுதியில் அப்படி தட்டுறவங்க யாரு, உண்மையாலே அதை தட்டுறது யாரு, அங்கே யார் இருக்காங்க, அந்த பையன் யாரு, அவனுடைய பிளாஷ்பேக் என்ன, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வரலைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளாலே கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எங்கேயும் நகர விடலை. ஸ்டோரி சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. கடைசி வரைக்கும் நம்மளை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்படியே அடுத்தடுத்து அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் படம் போக போக செகண்ட் ஹாஃப் அதை தாண்டி கிளைமேக்ஸ் போக போக சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அதோட கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கொஞ்சமான கேரக்டர் தான் வருவாங்க. ஆனால் அவங்கள வச்சு ஈஸியாக அப்படியே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டருக்கு எல்லாரும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஈக்குவலான காட்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில படத்தெல்லாம் பார்த்தா ஹீரோவுக்கு மட்டும் தான் முதன்மையான காட்சி கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. எல்லாத்துக்குமே ஈக்குவலான காட்சிகள் கொடுத்துருக்காங்க. அதனால படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. படத்தோட பிஜிஎம் நல்லா இருக்குது. அதுமாதிரி சினிமாவில் ஹைப் ஆடியன்ஸில் அப்படி கொடுத்துருக்காங்க. படத்தோட தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பரான தமிழ் டப்பிங்க கொடுத்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் சூப்பரான அந்த ட்விஸ்ட் அண்ட் ட்ரிக்களை ஈஸியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கடைசி வரைக்கும் நம்ம வந்து கெஸ் பண்ணவும் முடியாது. யாரா அது இப்படி கதவை தட்டிட்டு இருக்கா, யாரா அது அப்படின்ட்டு ஒரு அமானுஷமாக கொண்டு போவாங்க. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸ் வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா மைனஸ் பெருசாக எங்கேயுமே எனக்கு தோணுதுங்க. மைனஸ்ன்னு ஏதாவது சொல்லணும்னா படத்தில் வந்து ஒரு சில கேரக்டர் மட்டும் தான் வராங்க. அவங்கள சுற்றியே அந்த கதை நடக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேரக்டர் வைஸ் அதிகப்படுத்திருக்கலாம். லொக்கேஷன் அதே மாதிரி தான். அந்த வீடு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன நடக்கும் இப்படியே வந்து நம்மளை கொண்டு போயிட்டாங்க. வெவ்வேறு லொக்கேஷன்லாம் அவங்க காமிக்கல. அதை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி லொக்கேஷன் காமிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அனமைசன்ஸ் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் இப்படி சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒருத்தாங்க தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உங்களிடம் உங்கள் கவி பாரதி.